அங்கே படிக்கணும். எங்கே பிடிக்கா எத்தனா பக்கம்? அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலவு ஜஅல்நாஹு மலக்கன், அந்த தூதர்களை மலக்காக ஆக்கினாலும் லஜஅல்நாஹு ரஜுலன், எப்படி தான் ஆக்குவோம்மா? மனிதர்களாக தான் நம்ம ஆக்குவோம். அலா தரா, நீ பார்க்கலையா? அன்னல் அம்பியா, நபிமார்கள், லம்மா ஃபாக்கத்து குவ்வத்துகும், அவனுடைய சக்திகள் மேலோங்கி விட்ட போது, வஷ்தஅலத்து கரீஹத்துஹும், அவங்களுடைய பேரொளி ஜொலித்து விட்ட போது, ஐசு எந்த அளவுக்கு ஜொலிச்சிருச்சு? ஜெய்தூனி எண்ணெய் எப்படி நெருப்பு கொளுத்தாமலேயே பிரகாசிக்குதோ அது மாதிரி இவங்களும் பிரகாசிக்கிறாங்க. ஒன்றும் நெருப்பையெல்லாம் போட்டு கொளுத்த வேண்டிய தேவையில்லை. நபிமார்கள் அப்படியே ஜொலிப்பாங்க. ஜெய்தூன் எண்ணெய் எப்படி நெருப்பு தொடாமலேயே பிரகாசிக்குதோ அதே போன்று வஷ்தாலத்து கரீஹத்துஹும், அவங்களுடைய பிரகாசம் ஜொலித்து விட்ட போது, ஐசு ஒரு விதத்தில் எப்படி எக்காது ஜெய்துவா யுதிவு, ஜெய்தூன் எண்ணெய் பிரகாசிக்க நெருங்குகிறது. வலவுலம் தம்சசுகும் நார், நெருப்பதை தீண்டாமல் இருந்தாலும் அது பிரகாசிப்பதற்கு நெருங்குகிறது என்றால் சொல்லுவதைப் போல அவங்களுடைய பேரொளி ஜொலிக்கக்கூடியதாகிவிட்ட போது, அரிசலை இலேயும், மக்களின் பக்கம் அரிசலையிலேயும் நபிமார்களின் பக்கம் அனுப்பினான். அல் மலாயிக்கத்தை யார் அனுப்பினான்? அவங்க பிரகாசமாக இருந்தாங்க, ஞானம் நிறைந்த ஜோதியாக இருந்தாங்க. எனவே மலக்குமார்கள் அவர்கள் பக்கம் என்ன செய்யறான்? தான் அனுப்புகிறான். அப்போ உயர்ந்தவர்கள் நபிமார்கள், ஜொலிக்கக்கூடியவர்கள். ஒமன்கான மின்கும், இன்னும் அவர்களிலிருந்தும் அயலாருத்துபத்தன், உயர்ந்த அந்தஸ்தில் எவர்கள் இருக்கிறார்களோ, கல்லமல்லாவும் அந்த நபிமார்களிடத்தில் அல்லாஹ் பேசினான். பிலா வாசித்தத்தின், எந்த வாசித்தாவும் இல்லாமல் பேசினான். மலக்குமார்கள் அனுப்பியும் பேசினான். சில நபிமார்கள்ட்ட டைரெக்டாகவும் என்ன செஞ்சான்? சில சமயம் பேசியிருக்கான். அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினான். கல்லமல்லா மூசா தக்லீமா. மேராஜில் நபிசல்லாம்ட்டு என்ன செஞ்சான்? பேசினான். விளங்குதப்பா? அப்போ உயர்ந்தவர்கள் நபிமார்கள், பிரகாசிக்கக்கூடியவர்கள் ஞானத்தால். அவன் காணும் என்னும் அந்த நபிமார்களிடையே யாரு அயலா ருத்துபத்தன், அந்தஸ்தால் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, கல்லமகு அந்த நபிமார்களிடத்தில் எல்லாம் பேசுவான். பிலா வாசித்தத்தின், எந்த மலக்குமாருடைய வாசித்தா இல்லாமல் டைரக்டாகவும் பேசியிருக்கிறான். கமா கல்லம மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபில் மீகாத், இந்த தூர்சினாவில் வாக்களிக்கப்பட்ட இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசினதை போல, எந்த நபிமாருடைய மலக்குமாருடைய வாசித்தா இல்லாமல் அவர்கள்ட்ட அல்லாஹ் பேசியும் இருக்கிறான். ஓ முஹம்மதன் அலைஹிஸ்ஸலாம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கான். லைலத்துல் மேராஜ், மேராஜுடைய இரவை பேசியிருக்கான். விளங்குதப்பா? அவன் டைரக்டாகவும் பேசுகிறான், வாசித்தாக்களின் மூலமாகவும் பேசுகிறான். விளங்குதா? விளங்குதப்பா? டைரக்டாகவும் பேசியிருக்கான், உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்கள்ட்ட டைரக்டாக பேசினான். விளங்குதா? சிலவங்கள்ட்ட என்ன செஞ்சான்? வாசித்தாவை நினச்சி மலக்குமார்களை வச்சு என்ன செஞ்சான்? பேசியிருக்கான். ஒவ்வொரு நபிமாட்டையும் கூட பேசியிருக்கான்னு வருது. சுலைமான் பேசினான்னு வருது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பேசினான்னு வருது. அதான் இருக்கு. விளங்குதா? அப்பப்போ பேசுவான். அவங்களாம் உயர்ந்த படித்தரத்தில் உள்ளவர்கள். சரி, இப்போ ஏங்க மலக்குமார்களை அனுப்பி நபிமார்கள்ட்ட செய்தி சொல்லி நபிமார்களை விட்டு நம்மளை பேச விடுறான்? ஏன் காரணம் என்ன? நேரடியாக டைரெக்டாக நம்மள்கிட்ட பேச வேண்டியது தானே. நம்ம அல்லாஹ் பேசினோம்னா அதை கேட்கக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட இல்லை. அல்லாஹ் டைரெக்டாக பேசினா அல்லாஹ்வுடைய அந்த இல்மை ஏந்து கொள்ளக்கூடிய, அந்த ஃபைலானை ஏந்து கொள்ளக்கூடிய சக்தி நம்மகிட்ட கிடையாது. நம்ம கருகி போயிடுவோம். அதுக்கு உதாரணம் உடம்புலேயே இருக்குது. அதுக்கு உதாரணம் உடம்புலேயே இருக்குன்னு ஒரு உதாரணம் சூப்பராக போடுறாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுடைய சத்துலாம் எங்கே தான் போகுதான்? சதைகளுக்கு தான் போகுது. எதுக்கு போகுது? எலும்புக்கு டைரெக்டாக போகாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் நம்முடைய தசையில் போய் சேருது.
சதையிலிருந்து டைரெக்டாக எலும்புக்கு அந்த சத்து போவாதான். ஏன்னா சதைங்கிறது மென்மையானது, எலும்புங்கிறது கொஞ்சம் ஹார்டானது, இங்கேருந்து கொடுக்க முடியாது. எனவே சதைக்கும் எலும்புக்கு மத்தியில் முறுக்கு எலும்புகளை வைத்திருக்கிறான். என்ன எலும்பு? இறைச்சிலாம் போட்டுறாங்களப்பா முறுக்கு எலும்பு, அது கடிச்சு திங்கலாம். அது இறைச்சி மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, எலும்பு மாதிரி ஹார்டாகவும் இருக்காது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். அப்போ தசையில் இருந்து முறுக்கு முள்ளு சக்தியை வாங்குது. முறுக்கு முள்ளு சக்தியை வாங்கி அங்கேருந்து சக்தி எங்கே போகுது? எலும்புக்கு போகுது, ஹார்டாக இருக்கிற. அப்போ முறுக்கு முள்ளுங்கிறது சத அளவுக்கு மென்மையாகவும் இருக்காது, எறும்பு அளவுக்கு ஹார்டாகவும் இருக்காது, ரெண்டுக்கு நடுநிலையாக இருக்குது. அவை சதையிலிருந்து முறுக்கு முள்ளு சக்திகளை வாங்கி அந்த முறுக்கு முள்ளு எங்கே கொடுக்குது? எலும்புக்கு கொடுக்குது. வலுஃபூர்னா முறுக்கு முள்ளுன்னு அர்த்தம். அப்போ சொல்லி அந்த செய்தி இதெல்லாம் சிக்கலான இடம். இந்த இடம் ஏன் டைரெக்டாக நம்மள்ட்ட எல்லாம் பேச மாட்டேங்கிறான்? ஏன் நபிமார்களை வச்சு பேச வைக்கிறான்? அதுவும் மலக்குமார்கள் மூலமாக அனுப்பி பவர் குறையுது கொஞ்சம் கொஞ்சமாக. விளங்குதான்னு கேட்டேன். மலக்குமார்கள்ட்ட ஜிப்ரீல் இஸ்லாம்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். நபிமார்கள்ட்ட வந்தவுடனே அவங்களாம் மனிதர்கள் தானே, கொஞ்சம் இந்த ஸ்பீடு குறைஞ்சிரும். அதுக்கடுத்து நம்மள்ட்ட யார் பேசுகிறாங்க? நபிமார்கள் மனிதர்கள்ட்ட பேசுகிறாங்க. அப்படி தான் செய்யணும். அதுக்கு உதாரணம் எங்கேயே இருக்கே? உடம்புலேயே இருக்குது. இதில் விளங்குகிற இதெல்லாம் சொல்லுப்பா மக்களுக்கு போய். ஒரு நவீர் தாலிக்க, இதற்கு உதாரணம் பி தபியத்தி, நம்ம உடம்புலேயே இருக்குது. நம்ம தபியத்தில்னா நம்ம உடம்புலேயே அதெல்லாம் அதை வச்சுருக்கான். அதை எப்படி? அண்ணல் அலுமை எலும்பு லம்மா அஜ்ஜஸ அன் கபூலில் கதாயி, உணவை ஏந்து கொள்வதை விட்டும் பலகீனமாகிவிட்ட போது, இன்னும் லஹமி தசையிலிருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனோட சத்துலாம் எங்கே போகுது? சதைகளுக்கு தான் போகுது. அப்போ மின லஹமி இறைச்சியிலிருந்து உணவை வாங்குவதை விட்டும் எலும்பு பலகீனமாகிவிட்ட போது. ஏன்? லிமா பைனவுமா, தசைக்கும் எலும்புக்கு மத்தியிலே மின தபாவுதி, பாரதூரம் இருப்பதினால். தசைங்கிறது நம்ம மென்மை, எலும்புங்கிறது ஹார்டு. விளங்குதா? லிமா பைனவுமா மின தபாவுதி, பாரதூரம் இருப்பதின் காரணத்தினால் தசையில் இருந்து உலமை எடுப்பதை விட்டு ஒப்புக்கொள்வதை விட்டு பலகீனமாகிவிட்ட போது, ஜால பாரித்தாலாவான அல்லாஹு ஏற்படுத்தினா ஹிக்மத்தி வதியபா, அவனுடைய ஞானத்தின் காரணத்தினால், அவனுடைய ஹிக்மத்தின் காரணத்தினால், அவனுடைய ஞான உதயத்தின் காரணத்தினால் அல்லாஹ் ஏற்படுத்தினான். பைனகுமா, தசைக்கும் எலும்புக்கு மத்தியிலே அல் கதுஃபூர, முறுக்கு எலும்பை ஆக்கினான். எப்படிப்பட்ட முறுக்கு எலும்பு? முனாசிப லகுமா, தசைக்கும் எலும்புக்கும் சாத்தியமாகின்ற நேர்பாடாக இருக்கின்ற அல் முனாசிப லகுமா, தசைக்கும் எலும்புக்கும் நேர்பாடாக இருக்கின்ற முறுக்கு எலும்பை தசைக்கும் எலும்புக்கு மத்தியிலே அல்லாஹ் ஆக்கினான் அவனுடைய ஞானத்தின் காரணத்தினால். ஏன்? யோகுத மின் ஹாதா, இந்த முறுக்கு எலும்பில் இருந்து அந்த சதை உணவை எடுத்துக்கொள்வதற்காக. யோகுத மின் ஹாதா, அந்த முறுக்கு எலும்பிலிருந்து அந்த எலும்பு சத்தை எடுத்துக்கொள்வதற்காக. அப்போ சதை முறுக்கு எலும்பு கொடுக்குது சத்தை, அதுலேருந்து உணவை எது எடுக்குது? எலும்பு எடுத்துக்கொள்ளுது. ஓ யுழத்திய யோகுத மினாதா, முறுக்கு எலும்பிலிருந்து எழுப்பதற்காக வேண்டியும், ஓ யுழத்திய அந்த முறுக்கு எலும்பு தாளிக்க, அந்த எலும்புக்கு உணவை கொடுப்பதற்காக வேண்டியும், தசைக்கும் எலும்புக்கு மத்தியிலே முறுக்கு எலும்பை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? ஆக்கியிருக்கிறான். இதே போல தான் எப்படி டைரெக்டாக விளங்குதப்பா? அல்லாஹ் நம்ம பேசினா ஏந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ ஞானம் உயர்ந்தது, உன்னதமானது. அது மலக்குமார்கள் மூலமாக நபிமார்களுக்கு சப்ளை ஆகி, நபிமார்களிலிருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது? சப்ளை ஆகுது. அப்படி தான் ஏந்துக்கிட முடியும், டைரெக்டாக வராது. எப்படி தசையிலிருந்து முறுக்கெலும்புக்கு சத்து போய் முறுக்கெலும்பிலிருந்து எலும்புக்கு சத்து போகிற மாதிரி. டைரெக்டாக அல்லாஹ்வுடைய ஞானத்தை வாங்குகிற சக்தி யாருக்கு கிடையாது? மனிதர்களுக்கு கிடையாது. சரி, இப்போ ஹலீஃபாவை பற்றின பேசிட்டு வர்றோம். ஹலீஃபானா யார்? ஹலீஃபத்தன், ஹலீஃபாவை படைக்க போகிறேன். ஹலீஃபத்தனா என்ன அர்த்தம்? மண் சக்கனில் அறந்த கபில, இதற்கு முன்னால் பூமியில் இருந்தார்களே அவர்களுக்கு பகரமாக படைக்க போகிறேன். விளங்குதுப்பா? இதுக்கு முன்னால் ஜின்கள் இருந்தாங்க. இதுக்கு முன்னே யார் இருந்தா? மனிதர்கள் இருப்பதற்கு முன்னால் ஜின்னு இருந்தாங்க.
இந்த ஜின்னுக்கு போகிறவன் யாரை படைக்க போகிறேன்? மனிதரை படைக்க போகிறேன், மனிதர்களை படைக்க போகிறேங்கிறான். அவ் கலீபத்தன் மண் செக்கனல் அருள கபுலகு, இந்த மனிதருக்கு முன்னால் பூமியில் குடியிருந்த ஜின்களுக்கு பகரமாகின்ற மனிதர்களை படைக்க போகிறேன் அது கொடுத்துடணும். விளங்குதப்பா? அவுகுவ அல்ல இந்த கலீஃபா என்பவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு துர்ரியத்துடைய சஞ்சலங்களுமாக இருக்கும், பிச்சலங்களுமாக இருக்கும், சந்தனங்களுமாக இருக்கும், சந்தானங்களுமாக இருக்கும். கலீஃபா கொடுனவங்க யாரு? ஜின்னுக்கு பாரமாகிறவங்க அர்த்தம் வைக்கலாம். அல்லது இந்த இடத்துல கலீஃபானா ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு துர்ரியத்துகு அவங்களுடைய சந்தனங்களும் சந்தானங்களுமாக இருக்கும், பிச்சலங்களுமாக இருக்கும், சந்ததிகளுமாக இருக்கும். ஏனால் அன்னகும் அவர்களெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் எஹ்லுஃபூன மன் கபலகும், அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாங்க? அவங்க பாரமாகிறாங்க. அப்படிதானே? நமக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு பாரமாகிருக்கோம், நமக்கு இன்னொரு கூட்டம் பாரமாகுவாங்க. இப்போ நம்ம 2023 நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம் அந்த அரசியல். அடுத்த வருஷம் வேறு ஆள் கலீஃபாவாகிடுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த ஆள் கலீஃபாவாக ஆகுவாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. வருஷம் ஆரம்பிக்கப்பட்டு 120 வருஷம் தாண்டிடுச்சுலப்பா. 114 பற்றி எழுங்க. 114 கலீஃபாவை ஆகிட்டே தான் இருக்கும். ஏகப்பட்ட உஸ்தாத்மார்கள் நாசிரியெல்லாம் இருந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் உஸ்தாத்மார்கள் பாரமாங்க, நாசிரியர்களுக்கு பாரமாகறாங்க, நிர்வாகிகள் பாரமாகறாங்க. ரைட்டா? இல்லையா? அன்னகும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் எஹ்லுஃபூன மன் கபலகும், அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு பாரமாகுவார்கள். அப்படி அர்த்தம் வச்சிடலாம். விளங்குதல் கேட்டேன். ஜின்களுக்கு மனிதர்கள் பாரமானார்கள் அர்த்தம் வைக்கலாம். அதாவது அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளும் விளங்குதப்பா அதுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு பாரமாகறாங்க. அல்லது எஹ்லுஃபு பாதுகும் பாலா, எஹ்லுஃபு அவர்களே சிலர்களுக்கு பாரமாகறாங்க. நம்ம அத்தாவுக்கு நம்ம பாரமாகிருக்கோம், நமக்கு நம்ம மோன் பாரமாகறான், நம்ம மோனுக்கு நம்ம பேரன் பாரமாகுவான், பேரனுக்கு பூட்டம் பாரமாகும். அப்படி விளங்குதப்பா? அப்படியே தான் எல்லாரும் இருந்தால் என்ன செய்ய முடியும்? மனசு ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இப்போ ஒரே ஒரு உஸ்தாத்மார்களும் மாணவர்கள் இருந்தால் நமக்கு எப்படி போய் இடம் கிடைக்கும்? ஆகவே அந்தந்த காலங்களில் அவங்கவுங்க போயிடுறாங்க. அடுத்து நினைச்சிக்கிட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. கியாமத் வரை வருவாங்க. அல்லா நம்மளையும் ஆலிமிய ரப்பானிகள் ஆக்கி வரக்கூடியவர்களையும் சாலிகங்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாங்க, சென்று விட்டவர்களையும் வலிமார்கள் கொடுத்து எல்லாம் சேர்ப்பானாங்க. அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாங்க. ஞானங்களையும் விளக்கங்களையும் பெய்தா இமாமுக்கு தந்த மாதிரி, புகாரி இமாமுக்கு தந்த மாதிரி, இமாம்களுக்கு தந்த மாதிரி, ஞான கசாலி இமாமுக்கு தந்த மாதிரி ஞானங்களை நமக்கு தந்து ஆலிமிய ரப்பானிகளாக அல்லா ஆக்குவானாங்க. சரி, அப்போ எங்க இப்போ கலீஃபான்னு ஒருமையாவில் இருக்கே, கலீஃபான்னு என்ன செய்யுதே? நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் உங்கள் பிள்ளைகளும் சொன்னீங்கன்னா எப்படி சொல்லியிருக்கணும்? குலஃபான்ல சொல்லியிருக்கணும். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி குலஃபா, கலீஃபாக்களை படைக்க போகிறேன்னு சொல்லணும். கலீஃபான்னு ஒருமையாவில் இருக்காது. கலீஃபாவில் ஒருமையை காமிக்க வரல, அது முபாலகாவை காமிக்க வந்திருக்கு. ஆனாலும் கலீஃபாங்கிற வார்த்தை ஒருமை தானே. ஏன் ஒருமையாக சொன்னால் நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்கள் பிள்ளைகள் சந்ததிகள் அடுத்தடுத்து வரக்கூடிய கியாமத் நாள் வரை வர இருக்கிறவங்க கலீஃபாங்கிறீங்களே, ஏப்பா அதெல்லாம் கூடும்பா. அபு கபீலாவை சொல்லிட்டோம்னா அந்த கூட்டத்தையே சொன்ன மாதிரி தானே. இப்போ ஹாஷிம்ங்கிறது அவருடைய பேர் தானேப்பா. முதருங்கிறது ஒருத்தருடைய பேர், அவர் அபு கபீலா முதர். அதனாலே முதல் கூட்டத்தை ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஹாஷிம்னு சொன்ன உடனேயே ஹாஷிம் வர்க்கத்தினர்களை ஃபுல்லாக எடுக்கும். ஹாஷிம்ங்கிறது நபிசலாமுடைய பூட்டனார் பேர் தானேப்பா. நபிசலாமுடைய தந்தை பெயர் அப்துல்லா, பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிமுடைய தந்தை பெயர் ஹாஷிம், அப்து முனாஃப். இப்படிதானே விளங்குதானே? இப்போ ஹாஷிம்ங்கிறது நபிசல்லாமுடைய பூட்டனார். இப்படிதானே கேட்டேன். தந்தை அப்துல்லா, பாட்டனார் அப்துல் முத்தலிப், பூட்டனார் ஹாஷிம். ஹாஷிமுடைய தந்தை தான் அப்து முனாஃப். அப்போ ஹாஷிம்னா அந்த வர்க்கத்தை ஃபுல்லாக எடுக்குது இல்லை, ஹாஷிம் குலத்தை ஃபுல்லாக எடுக்கும். ஹாஷிம் குலத்தில் வந்த அஹமது நபியாம், ஹாஷிம் குலத்தில் அப்பாஸ் எல்லாத்தானு அவங்க பிள்ளைகள் எல்லாம் வந்துடுவாங்க, அலிகள் எல்லாம் ஒன்றும், அப்துல் முத்தலிப் எல்லாம் ஹாஷிம் வர்க்கத்தில் வர்றாங்க. ஹாஷிம்னு சொன்னால் எப்படி அந்த கபீலாவை அபுல் கபீலாவை சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்குதோ, முதருன்னா அந்த கூட்டத்தை ஃபுல்லாக எப்படி எடுக்குதோ, அதுவே அபுல் கபீலா சொன்னால போதும்பா. கலீஃபான்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் அவங்க பிள்ளைகளை ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதுதான் இப்போ இஃப்ராதுஹு அப்படி தானே. இப்போ இஃப்ராது லெஃபதி ஹலீஃபா என்ற லெஃபிலை ஒருமையாக்கியிருப்பது
இம்மா இல் இஸ்திகனாய் பி திக்ரிஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கூறுவது கொண்டு அன் திக்ரி பனீஹி அவங்களுடைய பிள்ளைகளை கூறுவதை விட்டும் தேல்வையிட்டு இருப்பதனாலாக இருக்கும். எடுத்துப்பா இம்மால் இஸ்திகனாய் பி திக்ரிஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கூறுவது கொண்டு அன் திக்ரி பனீஹி அவனுடைய பிள்ளைகளை கூறுவதை விட்டும் தேல்வையிட்டு இருப்பதனாலாக இருக்கும். எப்படி கமா உஸ்துகனிய பி திக்ரி அபுல் கபீலா அபுல் கபீலாவை கூறுவது கொண்டு அவங்க சந்தானங்களை தேவையற்று இருப்பதை போல ஃபி கவுலியும் இந்த அரபியுடைய சொல்லிலே முதர் ஹாஷிம் என்று அந்த அரபியுடைய சொல்லிலே அபு கபீலாவை கூறுவது கொண்டு மற்றவர்கள் தேவையற்று இருப்பதை போல ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கூறுவது கொண்டு அவங்களுடைய பிள்ளைகளை விட்டும் தேவையற்று இருப்பதாக இருக்கும். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னு கலீஃபாவை சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். என்னைட்ட பார்த்து வைக்கிறது அல்லது எப்பா அவ் அலா தவீலி மையகுலுகு பகரமாகுவார்களே அப்படிப்பட்டவர்கள் சொல்லிடுறது. இப்படி தவிழ் செய்கிறது கலீஃபாவை கொண்டு நோக்க மண்ணு மௌசூல் ஆக்கிறது. மண் ஆக்கிட்டோம்னா எல்லாமே வந்துடுவாங்க. ரைட்டா கலீஃபானா மண் ஒருவரை படைக்கப் போகிறேன் எகுலுகு பகரமாகுவாரே அப்படிப்பட்டவரை என்ன செய்ய போகிறேன் நான் படைக்க போகிறேன் எல்லாம் வந்துடும். அது விளங்குதப்பா அவ் ஹல்கன் ஒரு படைப்பை படைக்க போகிறேன். கலீஃபாவை கொண்டு நோக்க என்னது ஒரு படைப்பை படைக்க போகிறேன். எப்படிப்பட்ட படைப்பு எகுலுகு அந்த கூட்டம் பகரமாக்கிட்டே இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு படைப்பை என்ன செய்ய போகிறேன் படைக்காம போகிறேன். அவர்களுக்கன் ஒரு படைப்பை படைக்காம போகிறேன். எப்படிப்பட்ட படைப்பு எகுலுப்பு பகரமாக்கிட்டே இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு படைப்பை என்ன செய்ய போகிறேன் படைக்காம போகிறேன் சொல்கிறது. சரிங்க எப்பா விளங்குதா இப்படி இப்படிலாம் கலீஃபாவுக்கு இப்படி அர்த்தம் கொடுக்குறா இல்லை விளங்குதரா? சரிங்க மலக்குகள்கிட்ட போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னி ஜாயில் பில்லாது கலீஃபானியான்னு சொல்கிறான். அவனுக்கு சொல்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? அவன் சர்வாதிகாரி இல்லை. அவன் யார்? தன்னிச்சையாக முடிவெடுக்கிறவன். நம்மளாம் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது. நம்ம இதில் தவறு வந்துடும். எல்லா இடத்துல எந்த மிஸ்டேக்கும் வராது. அவன் எல்லா ஞானத்தையும் அறிந்தவன். இருந்தாலும் மலக்கள்கிட்ட இன்னி ஜாயின் பில்லாது கலீஃபானியான்னு சொல்கிறான். எதற்கு என்ன நம்மளுக்கு தாலீம் செய்கிறான் மஷூராவை. எதுவாக இருந்தாலும் தன்னிச்சையாக முடிவெடுக்காதப்பா. நீ மஷூரா செய்யி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அறிவாளி யாரும் கிடையாது. ஷாவிருக்கும் பில் அம்ருங்கிறான். எதுவாக இருந்தாலும் சஹாபாக்கிட்ட மஷூரா செய்யுங்க. அவன் எல்லாத்தையும் மஷூரா செய்யுன்னு முடிவு எடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூராவை நமக்கு கட்டித்தர்றான். அல்லாவுக்கு தேவையில்லை மஷூராவெல்லாம். முஷாவராவை நமக்கு என்ன செய்கிறான்? ஏதாவது ஒன்று டக்குன்னு முடிவு எடுக்காத, பிறர்கிட்ட கேட்டுக்க. பிறர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒருத்தங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஒருத்தங்க விளங்குதா? மஷூராவில் நிறைய கயிறு இருக்குது. மஷூராவில் என்ன செய்யுது? நிறைய நபி ஸல்லல்லாஹு மஷூரா செஞ்சுருக்காங்க. சஹாபாக்கள் சொல்கிற கருத்தையெல்லாம் எடுத்தாங்கன்னு வருது இல்லை. அப்போ ஏங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன இருக்குது மலக்கு மால் கிட்ட போய் சொல்கிறான் நான் கலீஃபா படைக்க போகிறேன்னு. இப்போ ஃபாயிதத்து கவுலிஹி ஆதா லில் மலாயிகத்தி மலக்குகள்கிட்ட இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா என்று சொன்னதனுடைய பிரயோஜனம் இல்லை. ஒழுங்காக உட்காரல. தலீமுல் முஷாவரா முஷாவராவை நமக்கு கற்றுத் தருவதாக இருக்கும். நமக்கு முஷாவராவை கற்றுத் தர்றான். எதுவாக இருந்தாலும் பலர்கிட்ட சொல்லிக்கோ. சொல்லாமல் கொள்ளாமல் சொல்ல விழுந்துருவான். பத்தியா விழுந்து மாட்டிக்கிறான். தலீமுல் முஷாவரா. அப்போ மலக்கு மால்கிட்ட இன்னி ஜாயின் உள்ளது கலீஃபா என்று சொன்னது தலீமுல் முஷாவரா முஷாவராவை கற்றுத் தருவதாக இருக்கும். அது மாத்திரமல்ல மஷூராவை கற்றுத்தர்றான். மேலும் படைக்கப்பட இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியத்தை மேன்மைப்படுத்துவதுமா இருக்கும். இந்த மஜ்ஹூல் இருக்காங்க. மஜ்ஹூலில் படைக்கப்படக்கூடியவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நான் ஜாயில் படைக்க போகிறேங்கிறான்னு. இப்போ மஜ்ஹூல் யாரு? படைக்கப்படக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தானப்பா. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியத்தை சுக்கானுல் மலக்கூத்துகளில் உள்ள மலக்கு பேராட்சியிலே குடியிருக்கக்கூடிய மலக்குமார்கள்ட்ட என்ன செய்கிறான்? இதை அவனுடைய மேன்மையை பற்றி சொல்லி காமிக்கிறான். விளங்குதா? தஅதீமு ஷைனில் மஜ்ஹூலி மஹ்லூக்கி படைக்கப்பட இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மேன்மையை கண்ணியப்படுத்தி காமிப்பதாக இருக்கும். எப்படி? பியான் பஷர பி உஜூதிஹி சுக்கான மலக்கூத்திஹி பேராட்சியில் குடியிருக்கின்ற மலக்குமார்களிடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரப்போகிறார்கள் என்று குட் நியூஸ் சொல்வது கொண்டு சோபனம் சொல்வது கொண்டு கேட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மேன்மையை என்ன இருக்குது கண்ணியப்படுத்தி காண்பதார் குட் நியூஸ் சொல்கிறான். நான் ஒரு முக்கியமான ஆளை படைக்க போகிறோம்பா. நீ யார்கிட்ட போய் சொல்கிறான்? சுக்கானு மலக்கூத்தில் பேராட்சியில் குடியிருக்கின்ற மலக்குகள்கிட்ட போய் சொல்கிறான். டக்குன்னு படைச்சிட்டாங்கன்னா அவங்க மேன்மை தெரியாதுல்லப்பா.
ஆகவே நான் படைக்க போகிறேன்னு ஒரு குட் நியூஸ் சொல்வதன் மூலமாக அவர் உயர்ந்தவர் என்பதை காமிக்கிறான். என்ன சொல்ல வர்றான்? நான் அவரை படைச்சி முடிச்சுட்டு நான் அவரில் ரூ ஊதுவேன், இதாக கேட்டேன், நான் உச்சுதுன்னு சொல்லுவேன், எல்லாம் சஜிதா செஞ்சுருங்க. இந்த கல்லை போய் ஒருத்தன் இருக்கான் உங்கள் கூட, அவன் செய்ய மாட்டான், நீங்கள் எல்லாரும் விழுந்துருங்க. அந்த மேன்மையை என்ன செய்கிறான்? ஏன் விளங்குதப்பா? நாளைக்கு ஒரு செய்தி சொல்கிறோம், சூப்பரான செய்தி இருக்குது. இப்போ சொன்னால் நேரம் போயிடும். இப்போ தாழ்தீமு ஷகனில் வஜுவல் படைக்கப்பட இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மேன்மையை உணர்த்தி காமிப்பதுமா இருக்கும். பியான் பஷர் பி உஜூதிகி சுக்கான மலக்கூத்திகி பேராட்சியிலே குடியிருக்கிற மலக்குமார்களிடத்தில் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உண்டாக போயிருக்கிறார் என்று சோபனம் சொல்வது கொண்டு, குட் நியூஸ் சொல்வது கொண்டு அந்த படைக்கப்பட இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மேன்மையை கண்ணியப்படுத்தி காமிப்பதாக இருக்கும். விளங்குதப்பா? ஒரு சாதாரணமான ஆள் இல்லைப்பா, ஒரு முக்கியமான ஆளுப்பா. நல்லா சொல்கிறான். அவரை படைக்கிறதுக்கு முன்னாலேயே கலீஃபான்னு வேற சொல்கிறான். ஒரு பேரை கூட சொல்லலை. அஜிர்த்தின்னு சொல்கிறோம்லப்பா, ஆலிமிசா. இந்த சில ஊர்களில் ஆலிமிசா கீழக்கிற இதற்கு கேட்டேன், காயல்பட்டணும் இல்லை அது அந்த முத்துப்பேட்டை ஆலிமிசாங்குவாங்க. அது சொல்கிறதே அழகாக இருக்கும். ஆலிமிசா நம்மளாம் 3வது முறை 4வது முறை ஓதுமே 4வது முறை போயிட்டேன். அப்போவே நம்மளை ஆலிமிசாங்குவாங்க. எனக்கு ஒரு தபால் ஒன்று வந்துச்சு, மௌலானா மௌலவி அப்துல் கார் ஆலிமிசான்னு. அங்கேருந்து தலைவர் போட்டார், ஓய்வு பிரிச்சுட்டா அந்த தபாலை. இதற்கு கேட்டேன், பிரித்து பார்த்தா யார் முடிஞ்சு அப்துல்காருக்கா 5வது ஒரு பையன் ஓதுறாப்புல, அவருக்கு கொண்டு கொடுப்பார். நான் மௌலானா மௌலவின்னு போட்ட உடனே நான் பிரிச்சுட்டேன். ஆலிமிசாங்கிறது என்ன இருக்குதே, ஒரு அழகான லக்கபு. விளங்குதப்பா? நம்மளை ஆலிமிசா ஹாஃபிஸா தரப்ப சொல்கிறாங்க. இந்த தொழுவிக்கு போய் எங்கே போய் தொழுவிக்கிறா? பரங்கி போய்ட்டு ஆஃபிஸாங்கிறாங்கல்ல. ஆலிமிசா அஜிர்த்து கிடையாது, அமரம் மேன்மீது இங்கே வருங்கிறான். அதுமாரி ஆதமே படைக்க போகிறேன்னு சொல்லலை, கலீஃபாவை படைக்க போகிறேன்னு ஒரு லக்கப்பு வேறு போட்டு அவரை படைக்கிறதுக்கு முன்னாலேயே அவளுக்கு லக்கப்பு போட்டு அவரை மேன்மைப்படுத்துகிறான். விளங்குதப்பா? பாருப்பா, இல்லை விளங்குதா? லக்கபகு அவர்களுக்கு லக்கப்பு போடுறான். எதை? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு லக்கப்பு போட்டு பேசுகிறான். பில் கலீஃபா என்று லக்கப்பு போட்டு பேசுகிறான். அல்லாஹ் லக்கப்பு போட்டு பேசுகிறான்பா. லக்கபுங்கிறது ஒரு மனிதனுடைய மேன்மையை காமிக்கும், அல்லது அவனுடைய தரங்கட்டத்தன்மையும் காமிக்கும். என்ன அப்படி தானே அர்த்தம்? அபு உம்மை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட குன்னியத்து நிறை குறையின் மீது ஆரம்பித்தால் அதுக்கு பேர் லக்கபு. ஒரு ராத்தை சுட்டி காமித்தால் அதுக்கு இஸ்மு. உஸ்மன் அத்தாவ குன்யத்தம் வ லக்கபா வ ஆகிரந்தா இன்சிவாவு சஹீபா. பைத்துக்கு அறுத்து வச்சா அவர் கட்டிக்காரர். சரிங்கப்பா? அப்போ அலம் 3 வகை இஸ்மு, லக்கபு, குன்னியத்து. அபு உம்மை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டால் அது குன்னியத்தான். நிறை குறையின் மீது அறிவித்தால் அது பேர் என்னது? லக்கபு. ஜெயினுல் ஆபிதீன் அலங்கார ஆபிதீன்களுடைய அலங்கார புருஷர். இது நேர்வை காமிக்கிறது. அன்பு நாக்கத்து ஒட்டக மூக்கன் இழிவை காமிக்கக்கூடியது. ஏன் விளங்குதப்பா? ராத்தை சுட்டி காமிக்கக்கூடியது இஸ்மு. இஸ்முன் யு ஐ நுல் முசம்மா முத்லகா அலேமுஹு க ஜஃபரின் வ கிர்னிகா எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ லக்கபகு அவர்களை லக்கபிடுகிறான். இல் கலீஃபா என்று லக்கபிடுகிறான். கபல ஹல்கிஹி அவங்கள படைக்கிறதுக்கு முன்னாலேயே கலீஃபான்னு லக்கபு போடுறான். இதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேன்மைப்படுத்தி காமிக்கிறது. மேலும் இப்போ யுலஹாரு ஃபதலிஹி ராஜிஹி அலா மாஃபிஹி மில் மஃபாசாதி. என்னது? மஃபாசிதியா குழப்பங்களிலிருந்தும் ஃபசாதுகளிலிருந்தும் அவ்விடத்தில் இருக்கிறதே அந்த ஒன்றை விட மேலோங்கி இருக்கின்ற அவங்களுடைய சிறப்பை வெளிப்படுத்தி காமிப்பாங்க. மனுஷன்னா சேட்டை பண்ண தான் செய்வான். மனுஷன் என்ன செய்வான்? சேட்டை பண்ணுவான். அந்த சேட்டை பண்ணுறதை விட அவனுடைய நற்குணங்கள் உயர்ந்திருக்கும். எப்போ பார்த்தாலுமே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு கூட சொல்கிறாங்க, 2500 அமல் செய்யலாம்பா, நன்மை கிடைக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு பக்கத்துக்கும் பிறகு என்ன செய்யுங்க? சுப்ஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹ் அக்பர் 10. 5 பக்கத்துக்கும் சொல்ல எவ்வளோங்க ஆச்சு? 5 பக்கத்துக்கும் 150. என்னவாயிரும்? 150. 150ல் 1க்கு 10 தருவான். மஞ்சாபில் அசனதி பலவாஷிரம் சாலிகா. அப்போ எவ்வளோவாச்சு? 1500. நைட்டில் படுக்கும்போது சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34. அப்போ 100, அதுக்கு 1000. அப்போ 2500 நன்மை ஷார்ட்டாக சம்பாதிக்கலாம்.
இதை செய்யுங்கப்பா. ஆனால் 2500 பாவம் ஒருத்தன் செய்ய மாட்டான். 2500 பாவம் செய்வானா ஒரு நாளைக்கு? ஆனால் 2500 நன்மை செய்யலாம். சரியாச்சல்லா? குறைஞ்சது 33 தடவை ஒவ்வொரு பக்கத்துக்கு வருது. குறைஞ்சது 10 தடவை சொல்ல. சுபான் அல்லா 10 அல்ஹம்துலில்லாஹ் 10 அல்லாஹ் வருவது இல்லை சொல்லலாமா? நாளைக்கு கியாம நாளில் சந்திக்கும் போது உஸ்தாதே நீங்கள் பறஞ்சா நான் செய்து படுக்கும்போது 33 தடவை சுபான் அல்லா, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லலாமா? 2500 நன்மை. அப்போ மனுஷன் செய்கிற பாவத்தை விட அவன் செய்கிற நன்மை தான் அதிகம். அதை இங்கே ஒழிச்சு காமிக்கிறான். பாவம் செய்யத்தான் செய்வான், பாவம் இப்படி செய்யாமல் இருப்பான், உலகு தானே. ஆனால் பாவத்தை விட எது கூடியிருக்கே? இலுஹாரு ஃபதுலிஹி ராஜிஹி அலா மாஃபிஹில் ஃபாசித். குழப்பங்களிலிருந்தும் அவனிலே உண்டான ஒன்றை விட மேலோங்கி இருக்கின்றவனுடைய சிறப்பை வெளிப்படுத்தி காமிப்பதுமா இருக்கும். பிசுவாலிஹிம் அவர்கள் கேள்வி கேட்டதை கொண்டும், ஜவாபிஹி அந்த கேள்விக்கு பதில் சொல்வதை கொண்டும், குழப்பங்களிலிருந்து ஒரு இடத்தில் இருக்கிறதே அந்த ஒன்றை விட மேலோங்கி இருக்கின்ற விளங்குதப்பா அந்த சிறப்பை வெளிப்படுத்தி காமிப்பதா இருக்கும். எல்லாம் தஜ்ஜாலு ஃபீகா யுஃப்ஸிது எஸ்பி குத்திமான்னு சொல்கிறாங்கல்ல. குழப்பம் செய்கிற, கொலை செய்கிற, அட்டகாசம் பண்ணுற ஒரு கூட்டத்தையே என்ன செய்ய போகிற, படைக்க போகிறேன்னு தானே கேட்குறாங்க அவங்க. இல்லை சேட்டை தான் பண்ணுவாதான் செய்வான், அதை விட ஒரு நன்மை தான் வாங்கியிருக்கும் அங்கிறது உணர்த்தி காமிக்கிறான். இதில் விளங்குதரா? புரியுதப்பா? மேலும் பயானும் விளக்குவதுமாக இருக்கும். அண்ணல் இக்குமத்தாகிறது எகத்தலி தேடுகிறது, ஈஜாதமா எகலிபு ஹைருகு ஹயிறு மெய்த்திருக்குமே அந்த ஒருவரை படைப்பதை தேடுகிற ஹிக்குமத்தை விளக்குவதுமா இருக்கும். அவருடைய சேட்டை இருக்கு தான் செய்யும். சேட்டையை விட எது கூடியிருக்கே? ஹயிறு கூடியிருக்கு. ஹிக்குமத்தை உணர்த்துறது. பயானு விளக்குவதுமா இருக்கும், ஒரு ஹிக்குமத்தை விளக்குவதுமா இருக்கும். என்ன ஹிக்குமத்து? அண்ணல் ஹிக்குமத்தை ஹிக்குமத்தாகிறது எகத்தலி ஈஜாதமா எகலிபு ஹைருகு அவருடைய ஹயிர் மேலோங்கி இருக்குமே அப்படிப்பட்டவரை படைப்பதை தேடுகின்ற அந்த ஹிக்குமத்தை விளக்குவதுமா இருக்கும். ஏன்னா இன்ன தெருக்கல் ஹைரில் கசீரி இல்லை அஜலி ஷர்ரில் கலீலி கம்மியான ஷர்ருக்கா வேண்டி அதிகமான ஹைரை விடுவது ஷர்ருன் கசீருன் மிகப்பெரிய கேடாக இருக்கும். இல்லை அதிகமான ஹயிர் இருக்குது, கம்மியான ஷர்ரு இருக்குது. அவன் எதை தான் கவனிக்கணும்? ஹயிரை தான் கவனிக்கணும். விளங்குதா? அதான் சொல்கிறாங்க. எப்படி? இன்ன தருக்கல் ஹைரில் கசீரி அதிகமான ஹைரை விட்டு களைவது, அஜலி ஷர்ரில் கலீலி கம்மியான ஷர்ருக்காக அதிகமான ஹைரை விட்டு களைவது, விட்டு விடுவது ஷர்ருன் கசீரோ மிகப்பெரிய ஷர்ராக இருக்கும். இதையெல்லாம் உணர்ந்து காமிக்கிறது. இல்லா கைரி தாலிக்கு இது அல்லாதமாக இருக்கும். இப்போ பேசுனதில் மஷூராவை கட்டு தர்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியத்தை என்ன செய்கிறான்? காமிக்கிறான். எதற்கு கேட்டேன்? அது யார்கிட்ட காமிக்கிறான்? அதை அவர் சாதாரணமானவர்கள் சுக்கான மலக்கு பேராட்சியிலே தங்கியிருக்கிற மலக்குமார்கிட்ட அதை காமிக்கிறான். அதுக்கடுத்து விளக்குதப்பா? ஆமாம், அவங்களுடைய சிறப்பை என்ன செய்கிறான்? வெளிப்படுத்திக்க. அவற்றை ஏற்படக்கூடிய குழப்பத்தை விட அவற்றை ஏற்படக்கூடிய கயிறு தான் அதிகம்ங்கிறதையும் என்ன செய்கிறான்? அப்படி கேள்வி கேட்குறாங்களா தஜ்ஜலுபியா அந்த கேள்வியை கொண்டு இப்படி பதில் சொல்வதன் மூலமாக விளங்குதப்பா? இப்படிலாம் சொன்னதுனால தான் அவங்களுடைய மேன்மை, உயர்வு, கண்ணியம், மாண்பு, மகத்துவமெல்லாம் என்ன செய்ய தெரியுது. ரைட்டா? சரி. உடனே நான் இன்னி ஜாவின் புல்லல் கலிபான்னு என்ன நடந்துச்சு தெரியுமா? காலு உங்கள் ரப்பு மலக்குமாரிடத்தில் சொன்னபோது இன்னி ஜாவின் புல்லல் கலீபா ஒரு கலீபாவை படைக்க போகிறேன் என்று சொன்னபோது நடந்ததை எண்ணி பாருங்கள். என்ன நடந்துச்சு அறியுமா? காலுவா மலக்குகள் பறஞ்சும் தஜ்ஜலு ஃபீகா பூமியிலே நீ உண்டாக்க போகுதா யுஃப்ஸிது ஃபீகா அதிலே குழப்பம் செய்கின்றவர்களையும் எஸ்பி குத்திமா இரத்தத்தை ஓட்டுகின்றவர்களையும் படைக்க போகுதா என்றது மலக்கள் எந்த செஞ்சு சோதிச்சு கேட்டு ரத்தத்தை ஓட்டுறவங்க குழப்பம் செய்கிறவங்களை போய் படைக்க போறியாலாம் நினைச்சாங்க. இது ஆட்சேபிக்கலை, ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. நாங்கள் நல்லாமல் செய்வோம், எங்கள்கிட்ட எந்த கேடும் கிடையாது, எங்கள்கிட்ட உள்ள கயிறு தான் இருக்குது, எங்களை கலிப்பாவுக்கிறத விட்டுட்டு சேட்டை பண்ணுறவங்களெல்லாம் நீ படைக்க போறியா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கே எல்லாம் அப்படின்னா என்ன, ஏன் படைக்க போகுது, அதில் என்ன ஹிக்மத் இருக்குது, அதை எங்களுக்கு விளக்கித்தான்னு கேட்குறாங்க. ஏதோ நம்ம மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி கிடையாது, நம்ம மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி கிடையாது. விளங்குதா? நம்ம மேலே உள்ள, ஏன்னா அவங்கள்ட்ட காழ்ப்புணர்ச்சியே கிடையாது. அவங்கள்ட்ட என்ன கிடையாது? ஏன் நாங்களாம் நல்ல அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, பாவமே எங்கள்கிட்ட வராத, எங்களை விட்டுட்டு ஏன் அவங்களுக்கு படைக்க போகிற,
என்ன அதில் ஹிக்மத் இருக்கு சொல்லி அல்லாங்கிறான். ரைட்டா? இது என்ன இருக்குது? தஜால் ஃபீகாம இப்சித் ஃபீகா என்று கேட்டது தஜ்ஜுபுன் ஆச்சரியப்படுவதாக இருக்கும். மின் இஸ்தக்லிஃப இமாரத்தில் அறுதி பூமியை நிர்வாகம் செய்வதற்கு, இஸ்லாஹிகா பூமியை சீர்படுத்துவதற்கு, கலிபாவாக்குவதிலிருந்து ஆச்சரியப்பட்டதுனால இருக்கும். மையிப்சித் ஃபீகா அதிலே குழப்பம் செய்வாரே அப்படிப்பட்டவரை பூமியை நிர்வாகம் செய்வதற்கும் பூமியை பண்படுத்துவதற்கும் கலிபாவாக்குவதில் இருந்து ஆச்சரியப்பட்டு கேட்பதாக இருக்கும். இல்லை விளங்குதா? அவு எஸ்தகலிபு மக்கான அகலி தாத்தி வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய இடத்தில் ஏதா வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவோங்க நாங்கள் எஸ்தகலிஃப அப்படி கூட மேலே முடிச்சாரு. அவு எஸ்தகலிஃப மக்கான அகலி தாத்தி வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய மலக்குமார்களுடைய இடத்தில் அகல மனசியத்தி பாவம் செய்யக்கூடியவர்களை கலிபாவாக்கியதிலிருந்தும் ஆச்சரியப்படுவதால் நாங்கள்லாம் அகலு தாத், அவங்க மனிதர்கள் அகலுல் மாசியத் அவங்கள போய் கலிபாவாக்குற எங்களுக்கு விளக்கம் சொல்லித்தா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. மேலும் வஸ்துக்கு ஷாஃபுன் என்னது விளக்கம் கேட்பதா இருக்கும். அம்மா ஹபியா அலையும் மலக்குமார்கள் மீது மறைந்து விட்டதே, மில் ஹிக்மத்தி ஞானத்திலிருந்து மறைந்து விட்டதே அந்த ஒன்றை பற்றி விளக்கம் கேட்பதா இருக்கும். அல்லத்தி எப்படிப்பட்ட ஹிக்மத் பஹரத் கலபத், பஹரத்னு அர்த்தம் கலபத், விளங்குதப்பா? கலபத் சில்கல் மஃபாசீத விளங்குதப்பா? அந்த மஃபாசீதுகளை மேய்க்கக்கூடிய அந்த ஹிக்மத்திலிருந்தும் அவர்கள் மீது மறைந்துவிட்ட ஒன்றை பற்றி விளக்கம் கேட்பதால் குழப்பம்தான் செய்வான். விளங்குதான் கேட்டேன். குழப்பத்தை விட ஒரு ஹிக்மத்து மறைஞ்சிருக்கு. அது என்ன ஹிக்மத்து? ரைட்டு தானப்பா? இஸ்திகி ஷாஃபுன் விளக்கம் கேட்பதா இருக்கும். இப்படிப்பட்ட விளக்கம் மினல் ஹிக்மத் இல்லத்தி பஹரத் தில்கல் மஃபாசித அந்த மஃசதுகள் அந்த ஃபசாதுகளை எல்லாம் மிகைத்து விடுமே. அப்படிப்பட்ட ஞானத்தில் இருந்தும் மலக்குமார்கள் மீது மறைந்திருக்கிறதே அந்த ஒன்றை பற்றி என்ன செய்வதா இருக்கும்? விளக்கம் கேட்பதா இருக்கும். ரொம்ப சேட்டை தான் பண்ணுவானுவோ அவனுவோ. ஆனால் அவங்கள போய் நீ கலிபா வாங்க போறிய. மேலும் அல்கத்து அந்த என்ன இருக்குதே சொல்லுப்பா, அந்த மஃபாசிதுகளை எல்லாம் அழித்து விடுமே, மேய்த்து விடுமே. அல்கத்து அதை இல்லாமல் ஆக்கி விடுமே. அந்த மஃசதுகளை எல்லாம் என்ன செஞ்சிருமே? இல்லாமல் ஆக்கி விடுமே. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை விளக்கி சொல்வதை கேட்பதா இருக்கும். எடுத்துப்பா. மேலும் வஸ்திகுபாருன் விளக்கம் கேட்பதா இருக்கும். அம்மா யுரிஷிதுகும் அந்த மலக்குகளுக்கு நேர்வழி காட்டுமே. யுசிஹு சுபகத்தகும் அவங்களுடைய சந்தேகத்தை நீக்கிவிடுமே. அப்படிப்பட்ட ஒன்றை பற்றி விளக்கம் கேட்பதா இருக்கும். அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகங்களை நீக்கிறோம், அவர்களுக்கு நேர்வழி காட்டிடும். ஏன்னா அவங்க பாசாது பண்ணுறாங்கன்னு தானே அவங்க விளங்கி வச்சுருக்காங்க. விளங்குதப்பா? அதை விட்டு அவங்களுக்கு நேர்வழி காட்டிடும், அதை நீக்கி என்ன செய்யும்? அப்படிப்பட்ட விளக்கத்தை கேட்கறது. ரைட்டாக அர்த்தம் வைக்கிறது. வஸ்திகுபாருன் அம்மா யுரிஷிதுவர்களுக்கு நேர்வழி காட்டுமே. அப்படிப்பட்ட ஒன்றை பற்றி விளக்கம் கேட்பதா இருக்கும். யுசீஹு சுபகத்தகும் அவனுடைய சந்தேகங்களை நீக்கி விடுமே. அந்த ஒன்றை பற்றி விளக்கம் கேட்பதா இருக்கும். எப்படி சுவாலின் முத்த அல்லிமியும் அல்லிமகும் உஸ்தாதிடத்தில் மாணவன் கேள்வி கேட்பதை போல. உஸ்தாதிட்ட மாணவன் கேட்கறது உஸ்தாதை டெஸ்ட் பண்ணுவாங்க. கேட்பான், எனக்கு விளங்க மாட்டேன் கேட்கறது, இங்கே விளக்கித்தாங்கன்னு கேட்பேன். சுவாலின் முத்த அல்லிமியும் அல்லிமகு உஸ்தாதிடத்தில் மாணவன் கேள்வி கேட்பதை போல. அம்மா எஹ்தலஜு ஃபி சதிரிகி மாணவனுடைய கல்வியிலே ஏற்பட்ட சந்தேகத்தை பற்றி உஸ்தாதிடத்தில் மாணவன் கேள்வி கேட்பதை போல அவனுடைய சந்தேகங்களை நீக்குமே, அவர்களுக்கு நேர்வழி காட்டுமே. அந்த ஒன்றை பற்றி விளக்கம் கேட்பதாக இருக்கும். அல்லாட்ட ஆட்சேபனை பண்ணவில்லை, விளக்கத்தான் கேட்குறாங்க. உஸ்தாத்மார்கள்ட்ட மாணவர்கள் கேட்குற மாதிரி என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. தவிர வலைசபி ஏத்திராவின் அல்லல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் ஆட்சேபனை செய்வதல்ல. வலா தஅனஃபி பனி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளை பற்றி குறை சொல்வதும் கிடையாது. தான் பண்ணலை, மக்களை பற்றி என்ன செய்யலை, மனிதர்களை பற்றி குறையெல்லாம் அல்லாஹ் மலக்கள் சொல்லலை. வலா தஅன விளங்குதப்பா ஃபி பனி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளிலே குறை சொல்வது கிடையாது. அல்லாஹ் வஜீகள் ஹீபத்தினுடைய முறையின் மீது, அல்லாஹ் வஜீகள் ஹீபத்தின் என்னங்க அர்த்தம்? புறம் பேசுவதனுடைய முறையின் மீது அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளிலே தான் சொல்வது குறை சொல்வது கிடையாது. ஏன்னா மலக்குமாரெல்லாம் உயர்ந்தவர்கள் இல்லைப்பா. இப்போ இன்னகும் ஏனென்றால் மலக்குகள் ஐலா உயர்ந்தவர்கள், மின் அயு வன்னபிஹிம் தாலிக்க இப்படி எண்ணப்படுவதை விட்டும் அவர்கள் உயர்ந்தவர்கள். அவங்க ஹீபத் பேசுகிறாங்களோ, குறை சொல்கிறாங்களோ, அல்லாட்ட ஆட்சேபனை செய்கிறாங்களோ என்றெல்லாம் எண்ணப்படுவதை விட்டும், சந்தேகம் கொள்ளப்படுவதை விட்டும் அவர்கள் யாரே
உயர்ந்தவர்கள். இன்னும் மலக்குகள் ஆலா உயர்ந்தவர்கள். மின்னாயும் வன்னபியும் தாலிக்க இப்படிப்பட்ட எண்ணங்களை அவர்களை கொண்டு எண்ணப்படுவதிலிருந்து உயர்ந்தவர்கள். ஏலி கௌலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு தாலாவே மலக்குகளை பற்றி பறைவதினால் எங்கன வரையுது. பல் இபாது முக்ரமூன் அந்த மலக்குகள் கண்ணியமான அடியார்கள். லா இஸ்மிகுனஹு பில் கவுல் பேச்சை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தாலாவை அவர்கள் முந்த மாட்டார்கள். வகும் அந்த மலக்குகள் பி அம்ரிஹி அல்லாஹ் சுப்ஹானஹு தாலாவுடைய உத்தரவை கொண்டு யஅமலூன் செயல்படக்கூடியவர்களாயிருக்கும் என்று அல்லாஹ் தாலாவே சொல்லியிருப்பதினால் இப்படி எண்ணப்படுவதை விட்டும் அவர்களை பற்றி சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்ப்பதை விட்டும் பார்க்கப்படுவதை விட்டு அவர்கள் உயர்ந்தவர்கள். இப்போ இன்னமா அரபு தாலிக்கே இது அவர்கள் விளைச்சார். இப்போ இன்னொரு கேள்வி வருது, குழப்பம் செய்யணும் சேட்டை பண்ணுவான்னு எப்படில விளங்கினாங்க? அவங்களுக்கு கற்றுத்தந்ததுன்னு தெரியும். சுபானகராயில் வேணாம் இல்லாமல் அல்லம் தானா கற்றுத்தந்தது தெரியாது இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்படி சேட்டையெல்லாம் பண்ணுவானுவாரே நம்ம சேட்டைகளெல்லாம் எப்படிலாம் விளங்கி வச்சாங்க. இன்னும் ஒரு சமயம் அல்லாவே அறிவித்து கொடுத்துருக்கலாம். அல்லாவே என்ன செஞ்சுருக்கலாம்? அறிவித்து கொடுத்துருக்கலாம். அல்லது அவங்களுடைய மதிநுட்பத்தை வச்சு இஸ்திம்பாத் செஞ்சு வழங்கியிருக்கலாம். முன்னால் பார்த்த ஜின்கள்லாம் அப்படி செஞ்சாங்கல்ல, அது மாதிரி தான் இவங்க இருப்பாங்கன்னு வழங்கியிருக்கலாம். ஒரு சமயம் அல்லாவே அறிவித்து கொடுத்துருக்கலாம். சேட்டை பண்ணுற ஒரு கூட்டத்தை தான் படைக்க போகிறேன் நேரு கேட்டேன். சில பிள்ளைகளை மாசால் வந்து சேர்க்கும்போது எப்படி சேர்த்து தொல்லை தாங்க முடியல சேர்த்து எப்படியாவது பண்படுத்திருக்கேங்க நேரு கேட்டேன். உங்கள் மோனை பண்படுத்தி எங்களால் முடியாதுதாங்க கொண்டு விடுறோம். கொண்டு விடுறதே அதுக்காக வேண்டி தான். முடியலேன்னு தானே கொண்டு விடுறோம். நீங்களே முடியலைன்னு என்ன செய்யா அதுதான் கேட்டேன். கனியை சேர்த்து ஒரு பையனை நீக்கிட்டாகலாம். ஒரு பையனை ஏதோ சேட்டை பண்ணிட்டான்னு நீக்கிட்டா போட்டிருக்கு. கனியத்தவங்க அல்லாமா அவள் அத்தா கூட்டு வந்தேன். அவனை தான் நீக்கியாச்சு ஏன் கூட்டு வந்தீங்கன்னு. ஒரு தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு நீங்கள் நீக்கினீங்க. நீங்கள் எந்த தப்பை சொல்கிறீங்களோ அந்த தப்பை தான் அங்கே செய்வான். நிறைய செய்வான். அவன் வீணாக போயிடுவான். சேட்டை பண்ணுவான்னு செஞ்சு அவன் விட்டுருக்கேன். அவனை பக்குவப்படுத்தி நல்லா ஆரம்பிச்சாவாக்குங்க. அதுக்கப்புறம் பக்குவப்படுத்தி லெவலுக்கு வந்துட்டான். எல்லாம் சேட்டைக்காரன்னு பார்த்தான். அப்போ அந்த 7 வருஷத்தில் ஒரு பக்குவப்படுத்தி மாதிரி லெவல் பண்ணி மற்றவங்கள நீ தெரிவி செய்கிற அளவுக்கு மனசாக உருவாக்கிறது இல்லைப்பா. இதில் விளங்குதானே என்னப்பா சொல்கிற? இன்னமா அரபு தாலிக்க மகிழ்ந்தர்கள் சேட்டை பண்ணுவார்கள் என்பதை மலக்குகள் விளங்கியது. இன்னமா அரபு தாலிக்க பி இஹ்பாரிம் மினல்லாஹி தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே அறிவித்திருப்பது நல்லா இருக்கும். யாரையும் அறிவிச்சுட்டா இதை ஏய் பில்லடுறா அல்லாஹ் சிலியார் பில்லடி இன்னமா அரபு தாலி இது அவர்கள் விளங்கியதெல்லாம் இஹ்பாரிம் மினல்லாஹி தஆலா அல்லாஹ் தஆலா அறிவித்திருப்பதனால் கேள அவுத்த லக்கீம் மினல் லவ்வில் மௌபூலி அது லவ்வுல் மௌபூலேருந்து எடுத்ததுனால இருக்கும். லவ்வுல் மௌபூலை பார்த்துருப்பாங்க. சேட்டை பண்ணுவானுன்னு இருந்திருக்கும். வஸ்திம்பாத்தி வஸ்திம்பாத்தின் அம்மா ரக்கஸஃபி குலூபிஹிம் உகூலிஹிம் அவருடைய அறிவுகளிலே பதிந்து போய்விட்டதே. எப்படி அண்ணல் இஸ்மத்தை பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் பாதகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவது என்பது மின் ஹவாசியும் மறக்குமாருடைய பிரத்யேக தன்மையில் இருந்து உள்ளது. பாவத்தை விட்டு பாதுகாக்கப்படுவதுங்கிறது மலக்குமாருடைய பிரத்யேக தன்மை என்பதில் இருந்தும் அவருடைய அறிவுகளிலே பதிந்து போய்விட்டதே. அந்த ஒன்றை தொட்டும் அவர்கள் இஸ்திம்பாத்து செய்தனாலாக இருக்கும். ஏல அவங்க கல்பில் எப்படி பிரிஞ்சிருக்கே, நம்ம மட்டும்தான் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், மனிதர்கள்லாம் பாவம் செஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அது பதிஞ்சு போயிருக்கு. அதை வச்சு ஆய்வு செஞ்சு உங்களை சேட்டை தான் பண்ணுவானு வழங்கி வச்சுருக்காங்க. அல்லது அவ் கியாசுன் கியாஸ் பிடிப்பதாக இருக்கும், ஆய்வு செய்து எடுப்பதாக இருக்கும். யாதி சக்கலைன் 2 சக்கலைன்களில் ஒன்றை அல்லது ஆகரி மற்றொன்றின் மீது என்ன செய்வதாக இருக்கும், ஆய்வு செய்து எடுப்பதில். சக்கலைன்னா மனித என்ன சின்னிடம் கபரில் நடக்கிற எல்லாத்தையும் கேட்பார்கள். இல்லை சக்கலைன்னு வருது இல்லை மனித என்ன ஜின்னத்தையே தவிர நம்ம 2 பேரும் பூமிக்கு பாரம். அப்போ அந்த ஜின்கள் சேட்டை பண்ணானுல்ல அதே மாதிரி தான் இந்த சக்கலைன்னு சேட்டை. சக்கலையில் ஒரு ஆள் தானே நம்ம அவனுக்கு மாதிரி தான் நம்மளும் சேட்டை பண்ணுவோம்னு சொல்லிட்டு வழங்கி வச்சுருக்காங்க. அவ கியாசுன் யாதி சக்கலைன் சக்கலைன்னா தெரியுதா மனித என்ன ஜின்னனம் ஜின்னத்தை தான் பார்த்துட்டாங்கல்ல. சக்கலைனில் ஒருவரை ஆய்வு செய்து எடுப்பதாக இருக்கும். அல்ல ஆகரி மற்றொரு மீது ஜின்களில் இருந்து மனிதர்களை ஆய்வு செய்து எடுக்கிறாங்க. சபக்கு அதுக்கடுத்து சபக்கு எஸ்பி குத்திமான் இருக்குல்லப்பா. சபக்குக்கு விளக்கம் சொல்கிறாங்க. சபக்கு என்பதும் சபக்கு என்பதும் சஃபை என்பதும் ஷன்னி என்பதும் அன்வாமின சப்பு ஊத்துவதில் ஒரு வகை. எஸ்பி குத்திமான் இருக்குல்லப்பா ஓட்டு வாங்குறது தானே எல்லாத்துக்குமே ஓட்டுறது தான் அர்த்தமா. சபக்கு என்றாலும் சபக்கு என்றாலும் சபை என்றாலும் ஷன்னி என்றாலும் அன்வாமின சப் ஊத்துவதில் ஒரு வகை. இதெல்லாம் ஊத்துறது தான் அர்த்தம் வருமா. ஆனால் இப்போ சபக்கு என்பது யுகாலுபி தமி தமி இரத்தத்தை சிந்துவது, கண்ணீரை ஓட்டுவது, கண்ணீர் விடுவது,
இரத்தத்தை ஓட்டுவது என்பதில் புழங்கப்படுமா? அப்படிதானப்பா? இரத்தத்தை சிந்துவது, கண்ணீரை ஓட்டுவதுங்கிறதுல வருமா? சபுக்கு சபுக்கு என்பது ஃபில் ஜவாஹிரில் முதாபி உருக்கப்படக்கூடிய தங்கங்களிலிருந்தும் ஓடப்படக்கூடியதாக இருக்கும். சபு என்பது ஃபி சப்பி மினல் அயலா மேல் பகுதியிலிருந்து ஊற்றப்படுவதாக இருக்கும். ஷன்னு என்பது ஃபி சப்பி அன் ஃபமீர் கிரபத்தி தோல் திருத்தியினுடைய வாயிலிருந்து இன்னொரு இதில் ஊற்றப்படுவதாக இருக்கும். தோல் திருத்தியில் இதை திறந்து ஒரு பாத்திரத்தில் பிடிப்பாங்க. விளங்குதான் கேட்டேன். ஆமாம். ஃபி சப்பி அன் ஃபமீர் ரக்கி ரக்கி கிரபத்தி ஐவி அது போன்றதில் ஊற்றுவது. கதாலிக்க சன்னு இல்லை ஷன்னுனாலும் தோல் திருத்தி ஊற்றுறது தான். சன்னுனாலும் என்னது தானா? தோல் திருத்தி தான் அர்த்தமா. ஷன்னு சன்னு எப்படி புசாக்கு 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 மூணுக்கு ஒரே அர்த்தம். புஷாக்கு புசாக்கு புசாக்கு எச்சின்னு அர்த்தம். குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. யுஸ்பக்கு என்று ஓதப்பட்டிருக்கு. எஸ்பி குத்திமான்றப்பா இருக்கே, எஸ்பி குத்திமான் இருக்கு. அவன் பிரச்சனை இல்லை, அதில் ஒரு லமீர் இருக்குது, மண்ணை பார்த்து மீண்டுரும். அது அல் வியாம யுசிதிவியா யுஸ்வக்குத்திமா ரத்தம் ஓட்டப்படுமே அப்படிப்பட்டவரை படைக்க போறியா? அண்ணா மண்ணை பார்த்து மேல லமீர் வேணுமில்லப்பா, அது ஃபீஹிம்னு இருக்கும். அப்படிங்கிறத பாரு பாடு. விளங்குதா? கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. யுஸ்வக்கு அல் பினாய் மஃபூலி மஃபூலுக்கு அமைக்கப்படுவதின் பிரகாரம் யுஸ்வக்கு என்று ஓதப்பட்டிருக்கு. யுஸ்வக்குத்திமா ரத்தத்தை ஓட்டப்படுமேனு. அப்போ எக்கூடு ராஜ இலாமன் மண்ணை பார்த்து மீளுகிற அந்த லமீரு சவாவுன் ஜுயில அந்த மண்ணை மௌசூலன் மௌசூலாக்கப்பட்டாலும் செய்தான், மௌசூபாக்கப்பட்டாலும் செய்தான். மண்ணை பார்த்து மீளுகிற லமீரு மது ஃபன் போக்கப்பட்டதான். எக்கூடுக்கு தான் கபரு. ராஜிங்கிறது இஸ்மு. ஐ யுஸ்வக்குத்திமா ரத்தத்தை ஓட்டப்படுமே ஃபீஹிம் அவர்களிலே ஓட்டப்படுமே அப்படிப்பட்டவரையா படைக்க போகிறார். முஸ்லியார் பாகிப் தாவான அல்ஹம்துலில்லாஹ்.